தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम को स्तुति हो। இந்த நல்ல நாளுக்காய் நான் தேவனை ஸ்துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். इस अच्छे दिन के लिए मैं परमेश्वर को धन्यवाद करता हूं। கர்த்தர் கொடுத்த நல்ல அர்த்தங்களுக்காய், அதாவது கடந்த 1 லிருந்து 4வது வசனத்தும் கர்த்தர் கொடுத்த அர்த்தத்துக்காய் தேவனை ஸ்துதிக்கிறேன். और परमेश्वर ने अच्छा अर्थ 1 से लेके 4वां वचन तक दिया, परमेश्वर को धन्यवाद। 5வது வசனம் போகிறதுக்கு முன்பதாக சில பேக்ரவுண்டை நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். 5वां वचन जाने के पहले कुछ बैकग्राउंड बताना चाहता हूं। கர்த்தராக இயேசு கிறிஸ்து நேற்றைய தினத்திலே, அதாவது வியாழக்கிழமையில இருந்து அவர் பலவிதமான பாடுகளை பற்று கொண்டு எடுக்கிறார். यीशु मसीह हम देखते कि कल गुरुवार से लेके बहुत सारे दुख और कष्ट उठाते हैं। வார்னால் அவரை அடித்தார்கள், छड़ी से मारा, முள்முடி சூட்டினார்கள், मुकुट कांटे का मुकुट लगाया, மக்கள் எல்லாம் அதாவது கெட்ட வார்த்தைகளை சொல்லி திட்டினார்கள், और जो गालियां देकर लोगों ने उनको डांटा। அதை தொடர்ந்து அவர் சிலுவைக்கு நேராக வருகிறார். और उसे देखकर वो क्रूस के समय आ रहा है। சிலுவையிலே பலவிதமான பாடுகளை அவர் கர்த்தராக இயேசு கிறிஸ்து படுகிறார். क्रूस पे बहुत तरह की कठिनाइयां उठाते हैं। அதாவது நம்ம ஒரு கால்ல நம்ம நிக்க சொல்லும் என்றால், एक पैर में खड़ा रहने बोला तो நம்மளால ரொம்ப நேரம் நிக்க முடியாது, हम खड़ा नहीं रह सकते। ஆனால் இயேசு கிறிஸ்து எப்படி அறைந்தார்கள் என்றால், यीशु मसीह को कैसा मारा, ஒரு காலுக்கு மேலாக ஒரு காலை வைத்துக்கொண்டு அவர்கள் அறைந்தார்கள். एक पैर के ऊपर एक पैर रखकर मारा। ஒரு கால்ல நம்மளால நிக்க முடியாது, एक पैर पर खड़े नहीं रह सकते। ஆனால் கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ஒரு காலுக்கு மேல ஒரு கால் ஒரு 10 இன்ச் ஆணியை வச்சு குத்துனார்கள். एक पैर के ऊपर दूसरा पैर रखकर 10 इंच का कीला ठोका। இன்னைக்கு போய் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க, வேணும்னா आज जाकर घर पे ट्राई कर देखो, 2 நிமிஷத்துல பொத்துன்னு கீழ விழுந்துருவீங்க. 2 मिनट में तो आप लोग गिर जाओगे, ஏன்னா பேலன்ஸ் கிடைக்காது, बैलेंस नहीं मिलेगा। அந்த நேரத்திலே அவருடைய எல்லா பேலன்ஸ், அதாவது வஜன் வந்து அவருடைய ஷோல்டருக்கு மேலாக அவர் வருகிறது. उस समय पर पूरी जो बोझ है उनके कंधे पर आई। இப்படிப்பட்ட சூழ்நிலை, ऐसे परिस्थिति पर, இவ்வளவு பட பாடுகளை அவர் படும்போது, ऐसे दुख उठाते समय, அந்த அதாவது ஆணியோடைய அத சைஸ் வந்து 8 ல இருந்து 10 இன்ச் என்று சொல்கிறார்கள். उस किला की साइज 8 से 10 इंच जो है मारकर उतारा गया। 2 கைகளிலே ஆணிகள், 2 हाथ पर मारा गया, 2 கால்களை ஒண்ணாய் வைத்து ஒரு ஆணி, 2 पैर पर एक पैर के ऊपर एक पर रखकर किला, ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது, रक्त दौड़ रहा है। அப்படிப்பட்ட நேரத்திலே ऐसे समय पर நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து यीशु मसीह 5வது வார்த்தையை கூறுகிறார். 5वां वचन को कहते हैं, அந்த 5வது வார்த்தை அதாவது யோவான் எழுதிய சுவிசேஷத்தின் புத்தகம் और यूहन्ना रचित सुसमाचार 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே அது இருக்கிறது. 19:28 पर लिखा गया है। அதை யாரை வாசிக்கலாம்? कोई पढ़ सकते हैं? அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். इसके बाद यीशु ने यह जानकर कि सब कुछ पूरा हो चुका है, इसीलिए कि पवित्र शास्त्र में जो कहा गया वह पूरा हो, कहा मैं प्यासा हूं। தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम को स्तुति हो। அதாவது நம்ம படிக்க வேண்டிய முதலாவது காரியம் என்னவென்றால், पढ़ने वाला पहला कार्य, இந்த வசனத்தில் நமக்கு முதலாவது என்ன அர்த்தம் நமக்கு கிடைக்கும் என்றால், इस वचन से पहला अर्थ क्या मिलता है? வேத வாக்கியங்களை நாம் கரெக்டாக படிக்க வேண்டும், शास्त्र को सही रीति से पढ़ना வேத है, வாக்கியங்களை கரெக்டாக மனப்பாடம் செய்ய வேண்டும், वचन को सही रीति से हमें रटकर याद करना है। 12ஆம் வயசு முதல் கொண்ட இயேசு கிறிஸ்து வேதத்தை முழுமையாக அவர் படித்துக் கொண்டிருந்தார். 12वां साल से यीशु मसीह ने पूरा शास्त्र को पढ़कर खत्म किया। இப்போ இருக்கிற காலத்து மாதிரி அந்த காலத்துல எல்லார்ட்டையும் பைபிள் கிடையாது. ऐसे समय की तरह उस समय पर सबके पास बाइबल नहीं हुआ करता था। பைபிள் படிக்க வேண்டும் என்றால் ஸ்க்ரோல் சொல்வார்கள், அதை போய் தேவாலயத்தில் போய் தான் படிக்க வேண்டும். बाइबल पढ़ना है तो एक स्क्रोल होता है, वो सिर्फ मंदिर में होता है, சுருள் என்று சொல்வார்கள், और वो स्क्रोल होता है वो सिर्फ मंदिर पर होता है, वहां जाकर ही पढ़ सकते हैं। அந்த சுருள் படிக்கணும்னா தேவாலயத்துக்கு போக வேண்டும். वो पढ़ने के लिए केवल पवित्र भवन पर जाना पड़ता है। இயேசு கிறிஸ்து தினந்தோறும் அதாவது ஆலயத்துக்கு போய் அந்த சுருளை அவர் படித்துக் கொண்டிருந்தார். यीशु मसीह हर दिन भवन पर गए, इसको निकालकर पढ़ा, स्क्रोल को निकालकर। பழைய ஏற்பாட்டினுடைய எல்லா புத்தகங்களையும் அவர் படித்துக் கொண்டிருந்தார். पुराने जो करार के सारे बुक्स को पढ़ चुका है। அதை படித்தது நிமித்தமாக தான் उसके बाद அவர் நினைத்து பார்த்து கொண்டிருக்கிறார், ये सोच रहा है வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக वचन पूरा होने के लिए தாகமாய் இருக்கிறேன் என்று அவர் சொல்கிறார். मैं प्यासा हूं कर कहा। 7 வசனத்தை கரெக்ட்டா சொல்லுங்க பாப்பா, நம்மளால சொல்ல முடியாது. 7 वचन को थोड़ा सही से बोलेगा तो हम बोल नहीं सकते। 4வது முதலாவது சொல்லிடுவோம், चौथा वाला वचन पहला वचन बोलेंगे, மாறி மாறி நம்ம சொல்லிடுவோம். ये तो उल्टा उल्टा करते हैं। ஆனால் இயேசு கிறிஸ்துவை பாருங்க, यीशु ने कहा, அவர் சிலுவையிலே கூட அவர் யோசித்துக் கொண்டிருக்கிறார், और सूली पर भी वो सोच रहा है ஏதாவது நான் நிறைவேற்ற வேண்டியது ஏதாவது பேலன்ஸ் இருக்கா என்று அவர் क्या யோசித்துக் मैं கொண்டிருக்கிறார். पूरा करने के लिए कुछ चीज बचा है, ஒன்னு பேலன்ஸ் ஆயிருக்கிறது, एक कार्य पर बचा அந்த है, பேலன்ஸை நிறைவேற்றத்தக்கதாக அவர் சொல்கிறார், நான் தாகமாய் वो இருக்கிறேன். पूरा करने के लिए वे कहता है मैं प्यासा हूं। ஹalleluya. हालेलुया। இன்றைக்கு நாம் ஒரு முடிவை எடுப்போம். आज हम एक निर्णय लेंगे, வேத வாக்கியங்களை நாம் கரெக்ட்டாக மனப்பாடம் செய்ய வேண்டும். वचन को
हम याद कर कर पढ़ेंगे। இந்த ஐந்தாவது வார்த்தையில முதலாவது பாடம் என்னவென்றால் और इस पांचवा जो वचन पर जो पांचवा जो बात पर पहली जो क्या है அந்தந்த चीज, சூழ்நிலை எந்தெந்த வார்த்தை அதாவது வாக்குத்தத்த வார்த்தை தேவைப்படுதோ அதை யூஸ் பண்ணி நாம் ஜெபம் பண்ண வேண்டும். उस परिस्थिति के लिए जो जो वादा की वचन है वो पढ़कर उसे उपयोग करना है। எனவே இயேசு கிறிஸ்து எப்படி பைபிளை முழுமையா படித்திருந்தாரோ इसलिए यीशु मसीह जिस तरह शास्त्र को पूरी रीति से पढ़ा, அதேபோல் நாமும் வேத வாக்கியத்தை முழுமையா படிக்க முயற்சி हम भी செய்வோம். शास्त्र को पूरी रीति से पढ़ने के लिए प्रयास उठाए। நாம் ஏன் வேத வாக்கியத்தை படிக்க வேண்டும்? जो शास्त्र पढ़ना है, ஏன் வேத வாக்கியத்தை மனப்பாடம் செய்ய जो வேண்டும்? शास्त्र को हम याद करना है। நமக்காக ஒரு எதிரியான சாத்தான் ஒருத்தர் இருக்கிறார். हमारे लिए जो है शत्रु शैतान खड़ा है, அந்த எதிரியாக சாத்தானை ஜெயிக்கும்படியாக शत्रु शैतान को जीतने के लिए, பாவத்தை நாம் மேற்கொள்ளும்படியாக पाप को प्रबल करने के लिए நமக்கு வேத வாக்கியம் முக்கியம். शास्त्र आवश्यक है। பக்தனாகிய தாவீது இப்படி சொல்கிறார் சங்கீத புத்தகத்திலே, भक्त दाऊद भजन संहिता पर इस तरह कहता है, 119 சங்கீதம் 119 भजन அதோட संहिता 11 वचனத்தை வாசிக்கலாம். 11 वचन को कोई पढ़ सकते हैं। சங்கீதம் 119:11. भजन संहिता 119:11 19। தாவீது சொல்கிறார், நாம் உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கு அதாவது தேவனுடைய வசனத்தை என்னுடைய இருதயத்தில் வைத்துக் கொள்கிறேன். मैं तेरे वचन को अपने हृदय पर रख छोड़ा है कि मैं तेरे विरुद्ध पाप न करूं। எவ்வளவு தெளிவாக சொல்றார், நான் பாவத்துக்கு விழுந்து போகாதபடிக்கு, और मैं वो वचन की उल्लंघन ना जाए, அந்த பாவத்துக்குள்ள நான் பிரவேசிக்கப்படியாதபடிக்கு, पाप में प्रवेश न करने के लिए இந்த வாக்கான வசனத்தை என்னுடைய இருதயத்தில் வைத்துக் கொள்கிறேன் என்று அவர் சொல்கிறார். और इस वचन को मैं हृदय पर रखना कर कर मैं उन्होंने कहा। எனவே நாமும் இந்த வேதாகமத்தை முழுமையாக நாம் மனப்பாடம் பண்ணுவோம், முடிஞ்ச அளவு நாம் முயற்சி பண்ணுவோம். और उस वचन को हम पूरी रीति से पढ़े और देखे। இப்பொழுது கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு நேரா வருவோமாக. और वचन की ओर हम पढ़े। நான் தாகமாய் இருக்கிறேன். और मैं प्यासा हूं। இயேசு கிறிஸ்துக்கு தாகம் வருமா? यीशु मसीह को प्यास आएगा? இயேசு கிறிஸ்து தாகமா இருந்தாரா? क्या यीशु मसीह है कि प्यासा था? இயேசு கிறிஸ்து செஞ்ச முதலாவது அற்புதம் நாம் எல்லோரும் அறிவோம். यीशु मसीह ने किया पहला अद्भुत को हम सब जाने। யோவான் எழுதின புத்தகத்துல 2ஆம் அதிகாரத்திலே அந்த அற்புதம் எழுதியிருக்கிறது. यूहन्ना हम देखते हैं कि पहला जो अध्याय पर लिखा गया है। முதலாவது அற்புதம் என்ன? पहला अद्भुत क्या है? சொல்லுங்க பாப்போம், என்ன அற்புதம்? क्या अद्भुत है? தண்ணீரை திராட்சரசமாக மாத்தினார். पानी को दाखरस बनाना। அதை சரியா படித்தீர்கள் என்றால், वो सही से नहीं पढ़ा तो அது எந்த தண்ணி என்றால், कोई भी कौन सा पानी, நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் குடிக்கிற தண்ணி அவர் திராட்சரசமா மாத்தினார் हमें என்று. लगा कि पीने वाला पानी को उन्होंने दाखरस बनाया। அந்த காலத்துல யூதர்கள் ஒரு வீட்டுக்குள்ள பிரவேசிக்க வேண்டாம், வெளியே பக்கெட்ல ஏதாவது தண்ணி வைத்திருப்பார்கள். उस समय पर यहूदियों अगर है कि घर पर प्रवेश करने के लिए बाहर बकेट पर पानी रखते, அந்த கற்சாடைகள் அதுல தண்ணி வைத்திருப்பார்கள். वहां पर एक बहुत बड़े जाड़ी पर पानी रखते। அந்த தண்ணியை தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரசமாய் उस மாத்தினார். पानी को यीशु मसीह ने दाखरस बनाया। அல்லேலூயா. हालेलुया। இந்த முதலாவது அற்புதத்தை தேவனாகிய கர்த்தர் செய்தார். पहला अद्भुत कार्य किया। இன்னொரு இடத்துல மத்தேயு புத்தகத்திலே, दूसरा मत्ती रचित समाचार पर, அத படிக்க வேண்டாம், 5 அப்பத்தை 2 மீன்களை தேவனாகிய கர்த்தர் 5000 புருஷர்களுக்கு தேவனாகிய கர்த்தர் கொடுத்தார். 5 रोटी 2 मच्छी को 5000 पुरुष को खिलाया। 12 கூடைகள் பேலன்ஸ் இருந்தது. 12 जो टोकरी बच गई थी। இன்னொரு இடத்திலே एक और जगह पर 7 அப்பங்களையும் 7 சில மீன்களையும் कुछ मच्छियां 4000 புருஷர்களுக்காக கொடுத்தார். 4000 लोग को खिलाया। அன்னைக்கு 7 பாஸ்கெட் அதாவது 7 கூடைகள் நிறைய மீதி எடுத்தார்கள். 7 जो बास्केट कटोरा भरकर लेकर चले। இன்னொரு இடத்திலே दूसरी जगह पर அதாவது சீசர்கள் எல்லாம் ராவுல மீன் பிடித்தார்கள். चलो रात भर उन्होंने क्या कि मछुआ को ढूंढा, ஒரு மீனும் அகப்படவில்லை. कोई भी मछली नहीं मिली। கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொன்ன உடனே यीशु मसीह ने कहा வலது பக்கத்திலே அதாவது அந்த வலையை விரிச்ச உடனே उनके बाजू में है जाल बिछाते ही 153 பெரிய மீன்களை பிடித்தார்கள். और 153 बड़ी मच्छियां को वो लोग निकाले कर देखते हैं। இவ்வளவு அதிசயங்களை செய்த தேவன், इतना अद्भुत करने वाला, இவ்வளவு உணவை தந்த தேவன், इतना खाना देने वाला, இவ்வளவு திராட்சரசத்தை தந்த தேவன், इतना दाखलाता देने वाला, அவர் தாகமா இருக்க முடியுமா? क्या वो प्यासा रह सकता है? அதுதான் உங்ககிட்ட கேட்கிறேன், இயேசு கிறிஸ்து தாகமா இருந்தாரா? क्या यीशु मसीह प्यासा था? அதாவது ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்கிறேன். एक एग्जांपल उदाहरण देता हूं। இப்போ ஒரு தாய் என்று வைத்துக் கொள்வோம், एक माता जी, ஒரு ஏழ்மையான ஒரு வீடு என்று வைத்துக் एक கொள்வோம். गरीब घर, தன்னுடைய பையன் வந்து அதாவது நல்லா படிக்கிறான். बच्चा अच्छा पढ़ना है, அந்த செலவெல்லாம் அதாவது அந்த குடும்பத்துடைய வருமானம் எல்லாம் பையனுடைய படிப்பிலே போய் கொண்டிருக்கிறது. पढ़ने का पढ़ाई का खर्चा सारा वो घर का पूरा कुटुंब का खर्चा उसमें निकल जाता है। அப்ப அந்த தாய் என்ன செய்வாங்க என்றால், माता जी क्या करते हैं? நான் பட்னியா இருந்தாலும் பரவாயில்ல, मैं भूखा रोगी तो भी चलेगी, என்னுடைய பையன் நல்லா சாப்பிட வேண்டும், मेरा बेटा अच्छा खाना அவன் है, நல்லா படித்து பெரிய ஆளாக வேண்டும், बड़ा होना है। தன்னுடைய சாப்பாடை அந்த பையனுக்கு கொடுத்து அந்த தாயார் தண்ணியை கொடுத்து அதாவது அட்ஜஸ்ட் பண்ணிவாங்க. उस माता जी अपने उस खाना को अपने बेटे को देकर वो उसे बड़ा करते हैं। நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம இது அதாவது நீங்க பெரியவங்க நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க. बड़े लोग आप लोग को तो आप इसका अनुभव நம்ம होगा। பிள்ளைகள் நல்லா இருக்காங்க, நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணிரோம், நமக்கு அந்த தாகம் அந்த பசி பெருசாவே தெரியாது. अपने बच्चों के लिए हम त्याग कर देते, हमारे लिए खाना भूखा बड़ी चीज அதே है। போல் தான் இயேசு கிறிஸ்துவும் தான். ऐसे यीशु मसीह அவர் 100% மனிதன்,
100% इंसान, 100% அவர் தேவன். 100% वो परमेश्वर, மனுஷ ரூபத்தில் இருக்கிற காரணத்தினாலே मनुष्य के रूप पर है, इसलिए கண்டிப்பாக தாகம் எடுக்கும். इसके लिए प्यास होगा. ஆனால் அந்த தாகம் அவருக்கு பெருசா தெரியவில்லை. उस प्यास बड़ी नहीं लगी. அவர் அந்த தாகத்தை பெருசா எனக்கு தாகம்னு சொல்லவில்லை. उस प्यास के लिए उन्होंने नहीं कहा मेरे को प्यास लग रहा है पानी पिलाओ. இயேசு கிறிஸ்து நினைத்திருந்தால் यीशु में सोचा होता, ஒரு செகண்ட் ஆகாயத்தை பார்த்தா அதாவது 1000 லிட்டர் தண்ணி விழுந்திருக்கும். और एक सेकंड अगर स्वर्ग आसमान देखता तो 1000 लीटर पानी गिरता. அவர் இப்படி பூமியை ஒரு செகண்ட் பார்த்திருந்தா அண்டர்கிரவுண்ட்ல இருந்து 1000 லிட்டர் தண்ணி फिर வந்திருக்கும். भूमि को देखते तो अंदर से पानी निकलकर बाहर आता. அந்த நேரத்துல அவருக்கு அந்த பர்சனல் அதாவது தாகம் முக்கியமா தெரியவில்லை. उस समय पर उनको अपनी खुद की प्यास बड़ी नहीं लगी. எந்த தாகத்தை இயேசு கிறிஸ்து பேசினார்? कौन से प्यास के लिए बारे में बताया? யோவான் எழுதின புத்தகத்திலே यूहन्ना पर 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே 4 अध्याय 13 वचन இவ்விதமாய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ऐसा यीशु मसीह कहते हैं. யோவான் 4:13 और यूहन्ना 4:13 ஹalleluya. हालेलुया. இயேசு கிறிஸ்து கொடுக்கிற தண்ணியை பாருங்க. यीशु मसीह जो देने वाला पानी को ஒருபோதும் அது தாகம் வராது. उस जल को पीकर कभी प्यास नहीं होगी. அவர் கொடுக்கிற அந்த மனிதனுக்கு தண்ணியிலிருந்து ஜீவ ஊற்றாகிய தண்ணி புறப்படும். और हम देखते कि वो और जीवन की सोता उससे बहती है कर हम देखते हैं. அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துக்கு தாகம் எடுக்குமா? क्या वैसा यीशु मसीह को அந்த प्यास நேரத்துல लगे? எடுத்தா கூட அவர் அந்த தாகத்தை பெருசா நினைக்கவில்லை. ऐसा होता तो भी वो प्यास उनको बड़ी कार्य. சரி, என்னதான் அவருடைய தாகம்? क्या उनकी प्यास? மனிதனுடைய தாகத்தை கொஞ்சம் பாப்போம். मनुष्य का प्यास को देखते हैं. சில பேருக்கு அதாவது ஆபீஸ்ல தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். कुछ लोग देखो मेरा ऑफिस में एक पता है एक ஒரு फ्रेंड நாள் பேசும்போது இப்படி சொன்னா, एक बार ऐसा बोला, இந்த உலகத்திற்கு அத்தனை கண்ட்ரீஸையும் நான் வந்து விசிட் பண்ணணும் சாம் அப்படின்னு ஒரு நாள் என்கிட்ட சொன்னா. इस दुनिया का सारा देश को मुझे एक बार तो जाकर आना है. சிலவருடைய தாகத்தை பாருங்க, அதாவது எனக்கு ரொம்ப ஞானம் வேணும், படித்துக்கொண்டே சாகர வரைக்கும் படித்துக்கொண்டே இருப்பாங்க. कुछ लोग को इतना ज्ञान चाहिए कि मरने तक पढ़ते रहते. இன்னும் சில சயின்டிஸ்ட் பாருங்க, எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணாலும் அவங்களுக்கு அந்த தாகம் வராது, இன்னும் ஏதாவது ஆராய்ச்சி பண்ணணும்னு ஆராய்ச்சி பண்ணி கொண்டு और இருப்பாங்க. कुछ कुछ विज्ञानी जो है उनको प्यास ऐसा है कि मुझे कुछ ना कुछ नया ढूंढना है, वो मर मृत्यु तक करते रहते. இன்னும் சில ब्लॉगर्स व्लॉगर्स இருக்காங்க. कुछ व्लॉगर्स लोग है, உலகத்திற்கு எல்லா சாப்பாடையும் சாப்பிட்டு தீரணும்னா அவங்களுடைய அது நோக்கமா இருக்கிறது. दुनिया का सारा खाना खाकर खत्म करना है कर वे लोग करते. எல்லா சாப்பாடையும் நான் டேஸ்ட் பண்ணனும், அது அவங்களுடைய தாகமாய் காணப்படுகிறது. सब खाना खाकर खत्म करना करके उनका प्यास. இது மனிதனுடைய தாகம். ये मनुष्य का जो है. ஆனா இயேசு கிறிஸ்து தாகம் என்ன? यीशु का प्यास क्या है? 3 காரியங்கள் மாத்திரம் சொல்லிக் கொடு, நான் முடித்துக் கொள்கிறேன். 3 कार्य बोलकर खत्म करता हूं. முதலாவது தாகம் என்ன? இயேசு கிறிஸ்துடைய தாகம் என்னவென்றால், पहला प्यास यीशु मसीह का क्या है? நம்மளுடைய உறவும் தேவனுடைய உறவும் நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்பட வேண்டும். अपना और यीशु मसीह और परमेश्वर के बीच का रिश्ता है दिन भर दिन बढ़ता रहना है. நமக்குள்ளேயும் தேவனுக்குள்ளாக அந்த உறவு நாளுக்கு நாள் அது புதுப்பிக்கப்பட வேண்டும், மறுரூபமாக வேண்டும். हमारे अंदर यीशु मसीह के अंदर की जो रिश्ता है दिन भर दिन नया बनना है और आगे बढ़ना है. இதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய பிரதான தாகமாய் காணப்படுகிறது. ये यीशु मसीह का प्रधान जो प्यास है. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார். आदि में यीशु ने परमेश्वर ने जो पृथ्वी और आकाश बनाया. தன்னுடைய அதாவது சாயல்லே தேவனாய் கர்த்தர் மனிதர்களை படைத்தார். अपने स्वरूप में इंसान को बनाया. ஆனா என்ன வந்துச்சு? क्या आया? அதுக்கப்புறம் பாவம் வந்துச்சு. उसके बाद पाप आया. பாவம் வந்ததனால என்னாச்சு? पाप के बाद क्या हुआ? சாபம் வந்துச்சு. श्राप आया. சாபம் வந்ததனால என்னாச்சு? श्राप से क्या हुआ? அழிவு வந்துச்சு. और नष्ट आया. சோதோம் கோமோரா பட்டணங்கள் அழிக்கப்பட்டன. सोदोम गोमोरा मार डाला गया. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒழுங்கா இருந்தாங்க. और उसके बाद थोड़ा सही थे. மறுபடியும் பாவத்துக்கு மேல பாவம். उसके बाद पाप. நோவா குடும்பத்தை தவிர மொத்தம் எல்லாத்தையும் அழிக்கப்பட்டிருந்தது. नोआ को छोड़ के, नूह के घर को छोड़ के पूरे पूरे देश को नाश कर दिया गया. சரி, அதுக்கப்புறம் ஒரு ஜெனரேஷன் வந்துச்சு. उसके बाद एक आया, எல்லாரும் एक உருப்படியா இருப்பாங்கன்னு நம்ம பார்த்தோம். उसके बाद ये तो थोड़ा सही रहेंगे. அவங்களும் பாவத்துக்குள்ள விழுந்து விட்டார்கள். वो लोग भी पाप पर गिरे पड़े. அதுக்கப்புறம் மனிதர்கள் வந்து அதாவது ஆட்டு ரத்தம், கோழி ரத்தம், எல்லா ரத்தத்தையும் கொண்டு போனாங்க பாவ நிவர்த்திக்காக. उसके बाद इंसान आए सब तरह की लहू लेकर के और उस पाप की जो निवारण, जो प्रायश्चित पाने के लिए. ஆனால் இயேசு கிறிஸ்து ரத்தத்தை தவிர यीशु मसीह के लहू के द्वारा எந்த ரத்தமும் பாவத்தை நிவர்த்தி ஆக்காது. कोई भी रक्त जो है पाप की निवारण नहीं कर हालेलुया. सकता. हालेलुया. அதனால தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். इसलिए यीशु मसीह दुनिया पर आया. இப்படி ஒரு பெரிய சுவர் கெட்டியாகி விட்டது. ऐसा बहुत बड़ा एक दीवार बांध तो गया. மனிதர்களுக்கு முன்பதாகவும் அதாவது தேவனுக்கு முன்பதாக ஒரு பெரிய சுவர் வந்து விட்டது. इंसान परमेश्वर के बीच में बहुत बड़ी एक दीवार खड़ी हुई. மனிதனானவன் பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியவில்லையே. इंसान तो देखो पाप से छुटकारा नहीं पा सका. எனவே தேவனே இந்த உலகத்திலே வந்து விட்டார். इसलिए परमेश्वर इस दुनिया पर அந்த आया. சுவரை, அந்த பாவ சுவரை உடைக்கிறதுக்காக, उस पाप की जो दीवार को तोड़ने के लिए மீண்டும் நாம் தேவ சாயல் அடையதுக்காக फिर से हम परमेश्वर की जो है कि தேவனாய் கர்த்தர் இந்த உலகத்திலே வந்தார். उनके स्वरूप पे आने के लिए यीशु मसीह यहाँ पर आया. ஹalleluya. हालेलुया. அதுக்காக நான் தேவனை அதிகமா ஸ்தோத்திரிக்கிறேன். परमेश्वर को अधिक अधिक धन्यवाद देता हूं. ஒரு முறை ஒரு பாஸ்டரும் அவருடைய பையனும் ஒரு கார்டன்ல நடந்து கொண்டிருந்தார்கள். एक समय एक पास्टर माताजी और उनका जो बेटा गार्डन पर चल रहे थे. சின்ன பையன் தான். छोटा बच्चा. அப்பொழுது எறும்பு வந்து ஒரு வீடை கட்டி, இந்த எறும்பு மண்ணுல சின்ன சின்ன வீடு கட்டி இருக்கும். जो है छोटी मूंगी होती है, वे मिट्टी पर वो घर बांधती है, आपको पता
होगा। அப்பொழுது அது ஒரு சில வீடுகள் அத எறும்போலை வீடுகள் வந்து உடைஞ்சு அப்படி இருந்துச்சு. तो कुछ कुछ जो है वो मिट्टी का घर जो चींटियां बनाती है टूट कर गिर पड़ी थी। அப்ப இந்த சின்ன பையன் அப்பாவை பார்த்து சொன்னா, और छोटा बच्चा देखकर पिताजी से कहा, அப்ப இந்த எறும்புக்குள்ள வீடெல்லாம் உடைஞ்சிட்டே, ये देखो ये चींटी का घर तो टूट गया है, வாங்க நம்ம ரெண்டு பேரும் இந்த எறும்போடைய வீட கட்டுவோம் அப்படின்னு. चलो हम मिलकर उसके घर को बांधते। அப்ப பாஸ்டர் அதாவது அவருடைய அப்பா சொன்னாங்க, ஏப்பா நம்ம இவ்வளவு பெரிய உருவமா இருக்கோம், எறும்பு இம்மாந்துண்டு அதோடைய நம்ம வீட எப்படி கட்ட முடியும்? हम इतने बड़े इंसान है, तो चींटी इतनी छोटी उसका घर कैसा बांधेंगे? ஏன்னா நம்ம கை இவ்வளவு பெரிய கை, हाथ इतना बड़ा हाथ, அவ்வளவு சின்ன அதாவது அந்த ஸ்மால் சாண்ட் எடுத்து நம்ம எப்படி எறும்போடைய வீட கட்ட முடியும்? और इतना छोटा तिनका लेकर मूंगी की घर कैसा बांधेंगे? இந்த பாஸ்டர் வீட்டுக்கு வந்தார். इस पास्टर घर है, வீட்ல இருந்து இந்த காரியத்தை இந்த சம்பவத்தை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தார். कार्य को सोच रहा था, நம்மளால ஒரு எறும்போடைய வீட கட்ட முடியவில்லை. एक चींटी की घर को बांध नहीं सके। அவர் இதை தன்னுடைய பர்சனல் வாழ்க்கையில இதை மேட்ச் பண்ணி கொண்டிருந்தார். ये अपने जिंदगी में ये सोच रहा था, இயேசு கிறிஸ்து எவ்வளவு பெரியவர், यीशु मसीह कितना बड़ा, நம்முடைய பிதாவாகிய தேவன் எவ்வளவு பெரியவர், पिता कितना बड़ा, நாம் பாவத்துல நாசமாய் கிடந்தோம். पाप में श्रापित नष्ट அதாவது हुए थे। சூரியனை அதாவது சந்திரனை இந்த உலகத்தை படைத்த தேவன், सूर्य और चंद्र जो माँ को जो बनाया हुआ परमेश्वर, உடைந்து கிடந்த நம்மளுடைய வீடை கட்டுறதுக்காக இந்த பூலோகத்திலே வந்தார். ஹalleluya, हालेलुया, टूटा हुआ हमारे घर को बांधने के लिए इस दुनिया पर आया। இது எவ்வளவு பெரிய ஒரு அதிசயமான காரியம். इतना बड़ा आश्चर्य। அந்த பாஸ்டரால ஒரு எறும்போடைய வீடை கட்ட முடியவில்லை. पास्टर जो है कि वो चींटी की घर नहीं बांध सके। ஆனா தேவன் அவர் நினைச்சா நம்ம ஒரு தூசி தான், தேவனுக்கு முன்னாடி நம்ம ஒரு தூசி தான். सोचे तो हम परमेश्वर के सामने तो एक धूल के समान है। ஆனால் தேவனாய் கர்த்தர் நம்ம மேல் அன்பு வைத்து यीशु मसीह हम पर प्रेम रखकर ஒரே குமாரன் தான், एक ही पुत्र, அந்த ஒரே குமாரனை அனுப்பிவிட்டு एक ही पुत्र को छोड़कर நமக்காக இந்த உலகத்திலே அத பாவ பலியானார். हमारे लिए इस दुनिया पर वहां हम देखते हैं कि पाप का बलि हुआ। சில குடும்பத்துல 7 பிள்ளைகள் இருக்கும், சில பேருக்கு. कुछ कुटुंब पे 7 बच्चे रहेंगे। காலையில ஒரு இடத்துல சாய குடிச்சிட்டு இருந்தேன். सुबह मैं एक जगह पे चाय पी रहा था, சாய ரொம்ப ஏழ்மை, அவங்க और चाय मतलब देखते बहुत गरीब था, ரொம்ப கரீப், ரொம்ப ஏழ்மை. बहुत गरीब कुटुंब, 5 பிள்ளைலாம், 5 बच्चे, 4 பொட்ட பிள்ளைல ஒரு ஆம்பளையா. 4 लड़की 1 लड़का। நீங்க போய் ஒரு பையனை கொடுங்கன்னு கேளுங்க, और जाकर आप पूछ के देखो कि एक लड़के को दे दो, கொடுக்க மாட்டாங்க. नहीं देंगे। கொடுப்பாங்களா? देंगे क्या? ஒருத்தங்கிட்ட 12 பிள்ளைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, எங்க பாட்டி மாதிரி. या 12 अगर बच्चे रहेगा मेरा जो दादी के समान, கொடுப்பாங்களா? देंगे? கொடுக்க மாட்டாங்க. नहीं देंगे। நம்முடைய தேவனை பாருங்க, हमारा जो परमेश्वर ஒரே குமாரன் தான் இருந்துச்சு, एकमात्र पुत्र, அந்த ஒரே குமாரனை கொடுத்து விட்டார். एक ही मात्र पुत्र को दे दिया। हालेलुया, எவ்வளவு பெரிய தேவனுடைய அன்பு, कितना बड़ा परमेश्वर। முதலாவது காரியம் என்னவென்றால், पहला कार्य क्या है? அதாவது நம்மளுடைய தேவனுடைய இந்த உறவை, இந்த மறுவத்தை புதுப்பிக்கும்படியாக தேவனாய் கர்த்தர் தாகமாய் இருக்கிறார். हमारे और परमेश्वर के बीच के इस रिश्ते को आगे बढ़ाने के लिए परमेश्वर तैयार है। இயேசு கிறிஸ்துவுடைய இரண்டாவது தாகம், இரண்டாவது பாயிண்ட் என்னவென்றால், यीशु मसीह का दूसरा प्यास, மனிதர்களாகிய நம்ம எப்பொழுதும் பரிசுத்த ஆவியினால் நிறையப்பட வேண்டும். हम जो इंसान है पवित्र आत्मा से भरा रहना है। எப்பொழுதும் பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருந்து கர்த்தருடைய ஊழியத்தை நாம் செய்ய पवित्र வேண்டும். आत्मा से भरकर सेवकाई करना है। இதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய தாகமாய் காணப்படுகிறது. ये यीशु मसीह का प्यास है। அதாவது சங்கீத புத்தகம் 42ஆம் அதிகாரம், भजन संहिता में हम देखते कि 42 அதோட 1-2 வசனத்தை மாத்திரம் 1-2 வாசிங்க. को पढ़े। சங்கீத புத்தகம் 42:1-2. 42 1-2। மானானது எப்படி நீரை வாஞ்சிக்கிறதோ, தேவனே என் ஆத்மா வாஞ்சித்து கதறுகிறது, என் ஆத்மா ஜீவனுள்ள தேவன் மேல் தாகமா இருக்கிறது என்று பக்தன் எழுதுகிறார். जैसे हरिणी देखते हैं कि नदी के जल के लिए हाफती है, वैसे परमेश्वर मैं तेरे लिए हाफता हूँ। जीवित परमेश्वर ईश्वर, हाँ परमेश्वर का मैं प्यासा हूँ, मैं कब जाकर परमेश्वर को अपना मुंह दिखाऊंगा। கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பரிசுத்தாவின் வரத்தை கொடுத்திருக்கிறார். यीशु मसीह हमें पवित्र आत्मा का वरदान दिया है। எப்பொழுதும் நாம் பரிசுத்தாவில் நிறைந்து கொண்டே இருக்க வேண்டும் அவருடைய வாஞ்சையா காணப்படுகிறது. हमेशा पवित्र आत्मा से भरकर रहना ही उनकी एकमात्र चाहत है। இது அவருடைய ஒரு தாகமாய் காணப்படுகிறது. उनकी प्यास है। என்னுடைய பிள்ளைகள் பரிசுத்தாவினால் நிறையப்பட வேண்டும். मेरा जो बच्चे पवित्र आत्मा से भर रहना है, பரிசுத்தாவினால் நிறைந்து ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும். पवित्र आत्मा से भरकर पवित्र जिंदगी जीना है। பரிசுத்தாவில் நிறைந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். இது அவருடைய தாகமாய் पवित्र आत्मा காணப்படுகிறது. से भरकर हम देखते हैं कि उनके सेवकाई करना कर हम देखते हैं। ஒரு முறை ஒரு சிஷ்யன் தன்னுடைய குருவிடத்தில் போய், एक शिष्य गुरु के पास जाकर, நானும் தேவனை தரிசிக்க வேண்டும் என்று கேள்வி, எனக்கு கடவுளை பார்க்கணும், நான் கடவுளை தரிசிக்கணும், கடவுளுடைய சத்தத்தை கேட்கணும் என்று குரு எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு சொன்னார். शिष्य जाकर गुरु से पूछा, मैं परमेश्वर को देखना है, मुझे देखना है, कुछ ना मुझे सिखाओ। அந்த குருவானவர் வாப்போம் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போனார். गुरु लेके घर के एक जगह पर, ஒரு நதிக்கு கூப்பிட்டு போனார். नदी पर ले चले, நதிக்குள்ள இறங்குனாங்க. नदी में उतरे, உள்ள நடுவுல உள்ள ஆழமான இடத்துக்கு போயாச்சு. और है कि हम देखते कि एक भीतर जगह पर चले गए, पानी के अंदर। சரி, இப்ப தண்ணில முங்கு என்று சொன்னாங்க. और बोले कि पानी पर डूबो। தண்ணில முங்க வச்சு தலைய மேல கைய வச்சிட்டாரு, ऊपर सर रख दिया। கொஞ்ச நேரம் சிஷ்யர் அப்படியே இருந்தார் தண்ணிக்குள்ள. थोड़ा टाइम शिष्य था, அதுக்கப்புறம் கைய கால லைட்டா ஆட ஆரம்பிச்சாரு. थोड़ा हाथ पैर को मारा, போடான்னு டக்குன்னு கை எடுத்து மேல வந்துட்டாரு. उसके बाद हाथ उठाकर आ गया ऊपर। ஏன்? ஏன்னா மூச்சு எடுக்க முடியாது, क्योंकि सांस नहीं ले पाया। நம்ம வந்து
முகம் தண்ணிக்குள்ள இருந்தா மூச்சு எடுக்க முடியுமா? क्या हमारा नाक जो पानी के अंदर रहने के कारण அந்த சிஷ்யனாலே மூச்சு எடுக்க முடியாது. वो शिष्य के द्वारा भी नहीं हुआ। அப்பொழுது வெளியே வந்து बाहर आकर அந்த குருவானர் சொன்னாராம், गुरु ने कहा, எப்படி நீ நான் எப்படி சுவாசிக்க வேண்டும் என்று ஒரு தீவிரமாய் நீ வெளியே வந்தியோ, कैसा हम मुझे श्वास लेना करके एक तेजी के साथ बाहर आया। அப்படி நீயும் உண்மையாய் பரிசுத்தமாய் தீவிரமாய் தேவனை தேடினால், अगर तू सच्चाई से और सचमुच परमेश्वर को ढूंढा तो அவர் निश्चयமாக உனக்கு தென்படுவார். निश्चय वो आगे तो प्रकट होगा। ஹalleluya हालेलुया। என்று ஒரு அர்த்தத்தை அந்த குருவானவர் அந்த சிஷ்யனுக்கு போதித்தார். वैसा उस गुरु को एक शिष्य वो शिष्य को गुरु ने एक अच्छा अर्थ சோ बताया। நாம் இரண்டாவது என்ன பார்த்தோம் என்றால், दूसरा क्या देखे? நாம் பரிசுத்தாவினால் நிறையப்பட வேண்டும். और पवित्र आत्मा से भरना है। இதுதான் தேவனுடைய ஒரு தாகமாய் காணப்படுகிறது. और यही परमेश्वर की प्यास है। நாம் இயேசுவுடைய தாகத்தை தீர்ப்போமா? यीशु मसीह का क्या प्यास बुझाएंगे? இயேசுவுடைய தாகத்தை நம்மால் தீர்க்க முடியுமா? यीशु मसीह का प्यास क्या बुझा सकते हैं? இயேசுவுடைய தாகத்தை நாம் எப்படி தீர்க்க முடியும்? यीशु मसीह का प्यास हम कैसे बुझा सकते हैं? கர்த்தருடைய சுவிசேஷத்தை நாம் சொல்ல வேண்டும். और सुसमाचार उठाकर सुनाना है। பலவிதமான புதிய ஆத்மாக்களை நாம் கொண்டு வர வேண்டும். बहुत सारे नए आत्मा को ले आना है। இப்ப நான் கடந்த நாட்கள பார்க்கிறேன், பல பேர் இப்ப புதிய புதிய ஆத்மாக்கள் நீங்க கொண்டு வரீங்க. बहुत सारे लोग नए नए आत्मा को ले आ रहे हैं। ஆனா பலவிதமான போட்டி போடுறோம். बहुत सारे हम देखते कि हम कुश्ती लड़ते हैं। हम ஏன் இந்த ஆத்மா கொண்டு வரதுல போட்டி வைக்க வேண்டாம்? ஏன் அப்படி ஒரு போட்டி நம்ம போடக்கூடாது? क्यों आत्मा को न लेके आने में हम एक कंपटीशन रख सकते हैं? ஒன்னியால தான் ரெண்டு ஆத்மா கொண்டு வர முடியுமா? तू दो को लेके आ सकता है, நான் நாலு பேரை கூட்டு मैं வரேன், चार को ले आऊंगा। இதுல தான் போட்டியை போடணும் இல்லையா? इसमें अगर कंपटीशन होना है, மத்த காரியங்களை போட்டி போட்டு அவசியம் இல்ல. बाकी इसमें लड़ाई करके फायदा नहीं। இப்படி अनेक புதிய ஆத்மாக்களை நாம் கொண்டு வருவோம். नए आत्मा को ले आए, இயேசு கிறிஸ்துவோட தாகத்தை தீர்ப்போம். यीशु मसीह का जो प्यास बुझाए, சபையில் ஐக்கியமா இருப்போம். सौ कलीसिया पर एकमात्र एक मन से रहे। அப்போஸ்தலர்கள் எப்படி இருந்தார்கள்? அப்பதான் அப்போஸ்தலருடைய புத்தகம் और प्रेरितों के இரண்டாம் அதிகாரம் அந்த 42 வசனத்தை எழுதி இருக்கு பாருங்க. 2:42 को अगर हम पढ़े, இயேசுவுடைய தாகத்தை அவர்கள் எப்படி தீர்த்தார்கள் என்று பாருங்க. यीशु का प्यास को कैसे बुझाए? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் 42 வசனம். दूसरा अध्याय 4 அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அவருடைய அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அதாவது யூனிட்டி அந்யோன்யத்திலும் அப்பம் விட்டுதலிலும் அப்பம் பிட்லத்திலும் ஜெபம் பண்ணுதலிலும் ஜெபம் பண்ணதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். இப்படி உறுதியாய் அவர்கள் தரித்திருந்தார்கள். और वे प्रेरितों की शिक्षा पाने में, संगति रखने में, रोटी तोड़ने में और प्रार्थना करने में लौलीन रहे। இப்படி உறுதியாய் தரித்து கொண்டு और एक साथ एक मन के साथ लौलीन रहे। இயேசு கிறிஸ்துவுடைய தாகத்தை அவர்கள் தீர்த்தார்கள். यीशु मसीह के प्यास को बुझाया। இன்று நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் தாகத்தை தீர்ப்பீர்களா आज क्या यीशु मसीह का प्यास आप என்று बुझाओगे? ஒரு கேள்வியை நான் உங்களுக்கு முன்பாக வைத்துக் आज கொள்கிறேன். आपके सामने रखता हूं ये प्रश्न। தினந்தோறும் ஒரு கேள்வி, நான் இயேசுவே நான் உங்களுடைய தாகத்தை நான் தீர்க்க வேண்டும். क्या रोज में हम प्रार्थना करना, यीशु मसीह आपके प्यास को बुझाना है? ஆண்டவரே உம்முடைய தாகத்தை நான் தீர்க்கிறதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? मैं आपके प्यास बुझाने के मुझे क्या करना है? தினந்தோறும் நாம் வேதத்தை வாசிப்போம், रोज शास्त्र पढ़े, தினந்தோறும் தேவனிடத்தில் ஜெபம் பண்ணுவோம், रोज प्रार्थना करे, நம்மளால முடிந்த அளவு சுவிசேஷத்தை சொல்லுவோம். जितना हुए उतना सुसमाचार सुनाए। 2019 குஜராத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தோம். 2019 पर हम गुजरात पर सेवकाई के लिए गए। 2021 குஜராத்ல ஊழியத்துக்கு போயிருந்தோம். 2021 पर गुजरात के लिए गए थे। கடந்த வருடம் 2022 தேவனுடைய ஊழியத்துக்கு போயிருந்தோம். 2022 में भी हम गुजरात के सेवकाई के लिए गए। இப்பொழுது 2023 ஊழியத்துக்கு போவோம். अभी 2023 में भी हम सेवकाई के लिए गए। हालेलुया हालेलुया। பல வாலிப சகோதரர் ரெடியா இருக்காங்க. बहुत सारे जवान भाई बहन तैयार हैं, ரொம்ப மனமகிழ்ச்சியா காணப்படுகிறது. बहुत हर्ष के साथ रहते। கடந்த நாட்ல கோவா போயிருந்தோம். गोवा गए थे। நான் சாக போறேன், நான் சூசைட் போறேன் என்று சொன்ன மனிதன், சொன்ன சகோதரன், और जो मैं मरने वाला हूं, खुदकुशी करने वाला हूं, जो அந்த भाई ने சகோதரன் कहा, இயேசு கிறிஸ்துவின் தாகத்தை தீர்க்க குஜராத் ஊழியத்துக்காக வர போகிறார். वो है कि यीशु मसीह का प्यास मुझे हालेलुया। गुजरात सेवकाई में आने वाला है। हालेलुया। அவருடைய டிக்கெட் வரதுக்கும் போதுக்கும் டிக்கெட் எடுத்தாச்சு. उसको आने जाने का टिकट ले लिया। பையா நானும் உங்க கூட வந்து கர்த்தருடைய ஊழியத்தை, கர்த்தருடைய தாகத்தை நிறைவேற்றுவேன் அந்த சகோதரன் சொன்னார். और भैया मैं भी तुम्हारे साथ आकर सेवकाई करूंगा, परमेश्वर की प्यास बुझाऊंगा कर कहा। அப்படியே நாமும் ऐसे हम भी கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தாகத்தை தீர்ப்போமாக. यीशु मसीह के प्यास को बुझाए। இயேசு கிறிஸ்து தாகமா இருக்கேன் என்று சொன்னார். यीशु मसीह प्यासा है कर कहा। இயேசு கிறிஸ்துக்கு அது ஒரு கசப்பான காடையை கொடுத்தாங்க. एक कड़वा हम देखते कि सिरका उन्हें दिया गया। நம்முடைய கர்த்தர் எவ்வளவு பெரியவர் பாருங்க. इतना बड़ा परमेश्वर। நாலு வார்த்தை கேட்க முடியும், நமக்கு நல்ல மோர் கிடைக்கும். 4 वचन सुनने के पहले हमें है कि अच्छा बटर मिल्क मिलता है। நான் கொஞ்சம் வெளியே போய் நின்னேன். बाद अगर खड़ा நான் था, நினைச்சேன் ஏப்ரல் மாசமாச்சே, अप्रैल महीना है, எவ்வளவு வெயில் இருக்கும் ஏப்ரல் மாசத்துல. इतना धूप होगा। ஆனா தேவனாய கர்த்தர் பாருங்க நமக்கு எவ்வளவு அருமையான நிழலை கொடுத்திருக்கிறார். और परमेश्वर देखो अपने हालेलुया। हालेलुया। அது எனக்கு ரொம்ப அதிசயமா இருந்துச்சு. இப்ப நான் வெளியே போய் நின்னு பார்த்தேன், ஜில்லுன்னு இருந்துச்சு. और बाद जाकर कहे तो अच्छा हवा आया। எவ்வளவு நம்ம மேல அன்பா இருக்காரு. कितना प्रेम करता है। நம்முடைய என்னுடைய பிள்ளைகள் தாகமா இருக்க கூடாது. मेरे बच्चे प्यासे नहीं, என்னுடைய பிள்ளைகள் வேர்வை வரக்கூடாது. मेरे बच्चे को है எவ்வளவு அருமையான ஏற்பாடுகளை தேவனாய கர்த்தர் செய்கிறார். इतना अच्छा परमेश्वर ने, அவர் நம்முடைய தாகத்தை தீர்த்திருக்கிறார். परमेश्वर ने हमारे प्यास को बुझाया। நம்முடைய கடமை நாம் அவருடைய தாகத்தை தீர்ப்போம். हमारी जो एक काम है हम उसके प्यास को நாம் बुझाएंगे। அவருடைய தாகத்தை தீர்ப்போமா? हम आप उनके प्यास बुझाएंगे या நாம் அவருடைய नहीं? தாகத்தை தீர்ப்போமா? हम अपने उनके प्यास को बुझाएंगे அவருடைய या नहीं? தாகத்தை மெய்யாகவே நாம் தீர்ப்போம். हम उनके प्यास को सचमुच बुझाएंगे। தீர்த்து கர்த்தருடைய ஊழியத்தை நாம் ஒரு காலத்தை நிறைவேற்றுவோமாக. कर कर परमेश्वर की सेवकाई पूरा करेंगे। கர்த்தர் இந்த வார்த்தைகளை परमेश्वर ஆசீர்வதிப்பாராக. को आशीष करे। ஆமென். ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஹalleluya.